ஐயா வணக்கம்ங்க. அம்மா வணக்கம். அன்பான உணவுக்கு என் அன்பு வணக்கம். சொல்லுங்க. ஐயா இங்க இறைவன் சொல்றது அனைத்துமே இறைவன் சொல்லியிருக்கீங்க. ஆமா. இங்க பூரணனா என்ன, இறைவன் என்ன? இங்க எல்லாமே இறைவன் தான். அனைத்துமே நம்ம பாக்குறது ஜடப்பொருள்ல இருந்து எல்லாமே இறைவன். ஆனா ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு ஜானா சொல்றாங்க. இறைவன் அடையணுமா, இந்த மாதிரி வழிமுறை இருங்க, இப்படி இருங்க, இந்த மாதிரி ப்ரொசீஜர்ல பண்ணுங்க, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்றாங்க. அப்போ இறைவனும் பூரணமும் வேற வேறையா? ஒண்ணுதானே? அதுக்கான எக்ஸ்பிளைன் கொடுங்க. ஒரே விஷயம் பண்ணா, இறைவன்றது பூர்ணன்றது அனைத்துன்றது எல்லாமேன்றது இது எல்லாமே ஒரே விஷயம்தான். நீங்க இறைத்தன்மையும் இங்க இருக்கிற மனிதனும் இல்லை இருக்கிற ஜடப்பொருளும் இங்க இருக்கிற எல்லாமே வெவ்வேறு கிடையாது. எல்லாம் ஒரே பொருள் தான். புரியுதுங்களா? உண்மைதானே? நீங்க இதை நீங்க எப்படி சொன்னாலும் சரி, நான் ஒரு விஷயத்த நான் இப்படிதான் போய் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றது அதுதான். இது புரிஞ்சுக்க தேவையில்ல, எப்படி போய் புரிஞ்சுக்கலாம் அதுவும் அதுதான். கண்டிப்பா. புரியுதுங்களா? நீங்க எதுக்குள்ளயுமே அதுதான் இருக்கும். ஏன்னா அதை தவிர்த்து இங்க ஒண்ணு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எந்த வழியில எந்த முறையில செஞ்சாலுமே எல்லாத்துக்குள்ளயும் ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் என்னன்னா, நீங்க இறைத்தன்மைன்றத முழுவதுமா நான் உணரணும், அதை பத்தி நான் ஃபுல்லாமே நான் தெரிஞ்சுக்கணும். அது என்ன இப்ப சொல்ல கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு ஒரு கூற்று இருக்கு. நீங்க இந்த சொல்லும் போதே நீங்க இது வரைக்கும் நீங்க கட்டுறதெல்லாம் கைமண் அளவு இருந்தா எல்லாரும் பேசிக்கிறாங்க. அப்ப நீங்க இறைன்றது அனைத்துமே உணர்ந்தாதான் தன்மை. நீங்க பணத்தை உணராதவங்க இறைவனை பத்தி இது வரைக்கும் சிந்திக்கவும் முடியாது, பேசவும் கிடையாது. இதுதான் 100% உண்மை. இது நம்ம எல்லாரும் கொஞ்சம் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். அப்படி நீங்க சொல்ற மாதிரி ஒரு மார்க்கமும் ஒரு விஷயத்த சொல்லிச்சு அதுதான் இறைவன் சொன்னா, அது இறைவன் சொன்னா முழுமை. அது கட்டுறது கைமண்ணாலும் சொன்னதுதான் சொன்னது. இறுதி வரைக்கும் நீங்க யாரும் சொல்ல கல்லாத உலகம். அப்ப கல்லாததை கட்டுறதான் முழுமையை புரிஞ்ச மாதிரி. அப்போ நாங்க இது வரைக்கும் நீங்க யாரும் முழுமையை புரிஞ்சோமா, நம்ம யாரும் முழுமையை தெரிஞ்சுக்கணுமா? இல்ல, எல்லாத்துலயும் ஒரு வேரியேஷன்ஸ் பார்க்கலாம். முழுமையா இருந்தா வேரியேஷன் பார்க்க மாட்டோம். நம்ம வேரியேஷன் பாக்குறோம்னா நம்ம யாரும் இன்னும் முழுமையை எட்டல, யாரும் பார்க்கல. நீங்க சொல்ற இறைத்தன்மை அப்படின்றது இறைன்றதுக்கு ஒரு பொருளே இல்லைன்னு உண்மை. நீங்க எந்த சதையும் யாரும் பட தேவையில்ல. குறிப்பிட்ட ஒரு விஷயம் இறைவன் கிடையாது. நீங்க அப்படி சொல்ல முடியாது. இறைவன்றது ஒரு பொருளே பார்க்கலாம். இப்ப இறைவன் என்ன அர்த்தம்? இருன்னு அர்த்தம், நீக்க மர கிடையாது. இறைவன் அப்படின்னா நீ இரு அப்படின்ற அதோட அர்த்தம். வேற எந்த பொருளுமே அந்த வார்த்தைக்கு. இறைவனுக்கு என்ன அர்த்தம்? இருப்புன்னு தான் அர்த்தம். அப்ப இருப்புன்னா எல்லாத்துக்குள்ள இருக்கிற இருப்பு தான் அதோட மூலம். அதுதான் ரெப்ரசன்ட் பண்ண தனியா ஒரு பொருளா இல்லாது, எல்லாமே அதாங்குது. இறைவன்னா இருன்னு அர்த்தம், அதுக்கு பேரு இருப்புன்னு அர்த்தம். இப்ப இருப்புன்றது எல்லாத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பொருள்னு அர்த்தம். அதை உணர்றது தான் அந்த தன்மையை தவிர்த்து அந்த தன்மை அது கிடையாது. நீ சொல்ல இறைவன் அப்படின்னு சொல்றமா, இறைவன்றது ஒரே பொருளா தான். நீ இரு, அதுதான் அதை மீன் பண்ண தவிர அதை மீறி வேற எதுவும் அதை மீன் பண்ணல. கடவுளுக்கு அர்த்தம் அதான். நீ கடவுள் அப்படின்னு கடவுள் தன்மை ஒண்ணும் இல்லை. இப்ப கடவுள் தன்மை நீ கடந்து உள் கடந்து செல்லுன்னு தான் ஒரு பொருள். உள் கடந்து செல், அவ்வளவுதான். இப்ப உள் கடக்கிற ஒரு இடத்த பாக்குற, அதை பத்தி நீ வெளியே சொல்ற, அதை சொல்லணும். அதை நம்ம கடவுள் நம்ம சொல்றோம். அது நீ மூலத்தை போய் பார்த்தேன்னா இல்ல. அப்படி மூலத்தை போய் பார்த்தா இது இருக்காது, நிச்சயமா எதிர்க்க இந்த எதுவுமே இருக்காது. ஏன்னா அதை ஒருத்த உணர்ந்தவன் இந்த வேரியேஷனும் இந்த மாற்றத்தையும் அவன் அக்செப்ட் பண்ண மாட்டான். கண்டிப்பா உண்மைதானே? அந்த ஒரு பொருளை இந்த பொருளை அது உணர்ந்திருக்கும், இந்த உடம்பை கொண்டு அந்த அறிவு அது உணர்ந்திருக்கும் அப்படின்னா அது இங்கே இருக்க வேணாம் அது சொல்லியிருக்கும். ஏன்னா இது வரைக்கும் அந்த பொருளுக்கு தனியா அதுவா முடிவெடுக்கும், அதுவா பண்ற கூட்டதே கிடையாது. ஏன்னா அனைத்துமே சேர்ந்தது அதுதான். அதோட போக்குல அது வேலையை பாக்குது. அதோட இணைந்து இருக்கிற ஒரு பொருள் தான் நீங்க சொல்ற. அதுக்கு நீங்க கடவுள் சொல்ல முடியாது, அதோட பேர் உணர்வுன்னு சொல்லலாம். நீங்க உணர்வுன்னு தான் சொல்லணும். அது ஒரு உணர்வுன்னு சொல்லலாம், அது நீங்க அன்புன்னு சொல்லலாம், புரியுதுங்களா? அதை கருணைன்னு சொல்லலாம், அதை பெயின்னு சொல்லலாம். நீங்க அது அப்படிதான் அதை சொல்லுங்க தவிர்த்து நீங்க தெரியாது கடவுள் புரியுதுங்களா சொல்றீங்க அது இறை அப்படின்னு நீங்க சொல்றதுல அது. ஏன்னா அப்படி ஒரு பொருளா இல்லை அது. அது இப்படிதான் இருக்குது, அன்பா இருக்குது, உணர்வா இருக்குது, வழியா இருக்குது, புரியுதுங்களா? ஒரு வழியா இருக்குது, இந்த மாதிரிதான் அது இருக்குது. இது எல்லாமே அதுதான். இதை முழுமையா புரிஞ்சிக்கினா மட்டும்தான் அதுவே முழு பொருளா உணர்வு, அது அந்த உணர்வே வரும். அதுக்கு பூர்ணம்ன்றத அன்னைக்குதான் அந்த பூர்ணத்தை புரிஞ்சிக்க முடியும். இங்க இது வரைக்கும் நீங்க எல்லாரும் இங்க பூர்ணத்தை பத்தி பேசுறாங்க. பூர்ணம் வந்து இறைத்தன்மை, அது வந்து எல்லையே இல்ல, அது என்ன எல்லாத்தையும் அப்படி எல்லாம் இல்லாத ஒரு பூர்ணம் ஒரு தன்மை வந்து இந்த மாதிரி ஒரு வேரியேஷனையோ இந்த மாதிரி ஒரு ஏற்றத்தாழ்வையோ இந்த மாதிரி சூழலையோ கண்டிப்பா அது ரியாக்ஷன் காட்டாது. புரியுதுங்களா? அது பூர்ணம் தான். அது பூர்ணம்ன்றது வந்து வெளியே வந்ததான் இது எல்லாமே. இப்ப அது வெளியே வந்து பூர்ணமா இருக்குமா? அது சும்மா இருக்கு. பூர்ணம் விரிஞ்சிருக்குது, பூர்ணம் அனைத்துமா மாறிச்சது. இப்ப அனைத்துமா பூர்ணமா மாறோம்னா அனைத்துக்குள்ளயும் அது சரியா. ஆமா, அது வந்து நீங்க நல்லபடி நீங்க சொல்ற மாதிரி நல்லபடியா வாழ்ந்தாலும் பூர்ணம் தான், தீயபடி வாழ்ந்தாலும் அது பூர்ணம் தான். உண்மைதானே? நீங்க நல்ல செயலும் பூர்ணம் தான், தீய செயலும் பூர்ணம் தான். ஆமா, நீங்க எதெல்லாம் நீங்க டிஸ்டர்ப் சொல்றீங்க அதுவும் பூர்ணம் தான், எது டிஸ்டர்ப் இல்லைன்னு சொல்றீங்க அதுவும் பூர்ணம் தான்.
உண்மைதானே? உண்மைதாங்கய்யா. நீங்க எதுக்கு அது அப்படி நீங்க அப்படி பண்ணும்போது தான் நீங்க ஜட பொருள் பூர்ணம் தான், மனிதன் பூர்ணம் தான், அனைத்துமே பூர்ணம் தான். இப்படி நீ அந்த பூர்ணத்தை புரிஞ்சுக்கினா நீ உலக அளவே சொல்ல கடல் அளவே கட்டுறதுக்கு சமம். அந்த கடவுள் தன்மைன்றத நீ முழுமையா அந்த கடவுள்னா முழுமையா கடந்து போனா, அதுக்குள்ள முழுமையா கடந்து போனா என்ன ஒரு தன்மை புரியும்னா இந்த தன்மை தான் புரியும். அனைத்துமே பூர்ணமா இருக்குது, அனைத்துமே சரியா இருக்குது, அனைத்துமே ஏற்றத்தை நோக்கிய மாற்றத்தை நோக்கிய பயணத்துக்குள்ள போகுது அப்படின்றத இந்த மனித ஆன்மாவா இருக்கிற நீங்க கருணையை கொண்டு அன்பை கொண்டு அனைத்தும் பொறுமை குணத்தை நீங்க கொண்டு வரும்போது உங்களுக்குள்ள ஏற்படுற ஒரு பெரிய மாற்றமா இருக்கும். இது வரைக்கும் நம்ம இங்க கடவுள் தன்மை பத்தி ஏதோ பத்தி பேசிருக்கோம், இத்தனை கோடி யாரும் உண்மையிலே சொன்னா இத்தனை கோடி யாருல நம்ம யாருமே அந்த தன்மையை பத்தி இது வரைக்கும் உணர்ந்தோ பேசுறதோ ஒருவரும் கிடையாது. இது 100% ஃபேக்ட். இதை நீங்க யாரும் இல்லைன்னு மறுக்க முடியாது. அப்படி நீங்க சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா இவ்வளவு வலியும் இவ்வளவு துன்பமும் இவ்வளவு வேதனை இங்க தேவையில்லை. புரியுது நான் சொல்றது? இப்படி அது இருக்குது அப்படின்னா அதுதான் அனைத்துமாவே இருக்குது. நீங்க சொல்ற மாதிரி தனிச்ச ஒரு பொருளாவும் இங்க ஒரு பொருளாவும் கிடையாது. இறைவன் ஒரு விஷயம் அங்க தனிச்சோ கிடையாது, எல்லாமாவே அதான் இருக்குது. நீ பூமின்னு சொன்னாதான், பூமி மேல வாழ்ற ஜீவராசி அனைத்துமே அதுவாதான் இருக்குது. நீ அண்டத்துல எத்தனை காட்டினாலும் அதுவாதான், நீங்க மண்ணை காட்டினாலும் தான், நீங்க ஜீவராசியை காட்டினாலும் தான், மனிதனை காட்டினாலும் தான், நீங்க எதை காட்டினாலும் அதுவாதான் அது இருக்கிறது. அதுல நீங்க எந்த சந்தேகமும் பட தேவையில்லை. ஏன்னா இதுல இந்த கருணைன்ற ஒரு விஷயத்த டீப்பா போனா ஏன்னா அதுதான் அதோட கரு ஆரம்பத்தோட பாயிண்ட். அந்த தன்மைக்குள்ள போகும்போது இந்த அறிவு எனக்குள்ள புலப்படுது. என்ன காரணம்னா இது நீங்க சொல்ற மாதிரி இறைத்தன்மையா நீங்க இறைத்தன்மை ஒருத்தர் உணர்ந்தாரு, ஒருத்தர் பார்த்தாரு, ஒருத்தர் தெரிஞ்சாருன்னா அவரோட அவுட்புட்டோட தன்மை வெளியே வரும்போது இப்ப இறைத்தன்மை உணர்ந்தவருக்கு இதெல்லாம் ஒரு காலத்துல மாத்தலாம். உண்மைதானே? இது சாத்தியம் தானே? ஆனா இது வரைக்கும் எந்த மாற்றமும் யூஸ்லெஸ்ஸா போகுது. யூஸ்லெஸ்ஸா உலகம் எப்படி நடக்குமோ அது மாதிரி அது ஒரு காலகட்டத்தில் வேரியேஷன் மாறுது. அதனால மாற்றத்தை நோக்கிய பயணம். ஆனா அது போயிட்டு மூவ் ஆயிட்டே இருக்குது. அந்த மூவிங் இருந்துனே இருக்குது. இது மாற்றத்தை நோக்கிய பயணமா இல்ல இது ரொட்டேஷன்ல வரும்போது ஃபர்ஸ்ட் நார்மலா இருந்து அப்புறம் ஒரு வந்து அதுக்கப்புறம் பெரிய மாற்றத்தை நோக்கி திருப்பி பழைய மாதிரி வருமா? அப்படி கூட இருக்கலாம் மேபி. சுழற்சி இது. நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிச்சதோ அதே தன்னத்துல இருந்து ஆரம்பிச்சு இது இறுதி கிட்ட போய் திருப்பியும் சுழற்சியில வரமா இல்லைன்னா நீங்க சொல்ற மாதிரி இப்ப இங்க இருந்து ஆரம்பிச்சு லாஸ்ட் எண்ட்ல போய் முடிவு கிட்ட போகும். என்ன பத்தி இப்ப அந்த முடிவை நோக்கிய பயணத்துள்ளதா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நம்மளுக்கிட்ட கருணைன்ற ஒரு தன்மை புலப்பட்டிருக்கு. அந்த கருணையோட உண்மையான தன்மை என்னன்னா நீங்க எதையுமே ஏற்றத்தாழ்வா பார்க்க கூடாது. நீங்க முழுமையான இறைத்தன்மைன்னா உண்மையா சொல்றேன், முழுமையான இறைத்தன்மை அதை நான் உணரணும், அதை நான் புரிஞ்சுக்கணும், அது எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இந்த மாதிரி நீங்க உங்களால புரிஞ்சுக்க முடியும், இதை நீங்க எடுத்துக்க முடியும் அப்படின்னா எல்லாமே அந்த அறிவை நீங்க முழுமையா நீங்க புரிஞ்சுக்கலாம். இங்க ஒண்ணுமே இல்லை பாருங்க. இந்த உலகில பொறுத்த வரைக்கும் சரியா வாழ்ந்தா, ஒழுக்கமா வாழ்ந்தா, நேர்மையா வாழ்ந்தா, உண்மையா வாழ்ந்தா அதுதான் சிறந்தது. உண்மைதானே? இப்படி ஒரு கூட்டு வச்சு இதை எல்லா ஞானிகளும் பேசுகிறாங்க. இப்ப ஞானினா ஒரு விஷயம், ஞானின்றவங்க அந்த பூமியில தோன்ற ஒரு மனித ஆன்மா தான். இதை நம்ம முதல்ல புரிஞ்சிடும். அதுக்கு தனியா ஒரு பெரிய இடமோ நம்ம இங்க இருக்கிற மனிதனுக்கு இடமோ இங்க எல்லாம் ஒரே மாதிரிதான். ஒரு சூழல்ல ஒரு உடலுக்கு ஏற்பட்ட அது ஒரு உடல்ன்றது ஒரு ஆற்றல், அந்த ஆற்றலுக்கு ஏற்பட்ட ஒரு அறிவை அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகுது. உண்மைதானே? அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ அதே மாதிரிதான் இங்க இந்த மனிதனா இருக்கிற நம்ம எல்லாரும் நீங்க எதெல்லாம் இப்ப இதெல்லாம் சரின்னு சொன்னீங்க. இப்ப இதெல்லாம் நீ சரின்னு நீ சொன்னா அப்ப அப்படியே சரியில்ல ஒரு தன்மை இருக்குதா இல்லையா? இருக்குது இல்ல? இப்ப அந்த சரியில்ல தன்மைன்றதுன்னா தப்பா இருக்கிறது, சரியா நடந்துக்காது, தேவையில்லாத பிரச்சனை பண்றது, இது எல்லாமே சரியில்லா தன்மை. இந்த ரெண்டு தன்மை இங்க இருக்கும்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா நம்ம எல்லாரும் ஒரே ஒரு பக்கத்தை மட்டும் எடுத்து வச்சிருக்கிறோம். ஒழுங்கா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும். இது எல்லாருக்கும் அமையா போறது இல்ல. அப்போ நீங்க எல்லாரும் இதைதான் சரின்னு சொல்றீங்க. இதை சரின்னு சொல்ற வரைக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி முழுமையான தன்மை உணர்றதோ அதை புரிஞ்சுக்கிறது ஆகாது. ஐயா இங்க அனைத்துமே சொல்லும் போது அப்ப சரி இருக்கு சரி இல்லைன்னு சொல்லும் போது அங்க அனைத்தும் ஒண்ணுமே ஒரு செக்டர்ல வரமாட்டேங்குது. அதான் சொன்னேன். இப்போ ஏன்னா இப்போ இது நான் எதுக்கு நான் சொல்றேன்னா, இப்ப நான் இந்த பூமியில பிறந்திருக்கிறேன். இப்ப எனக்குள்ள ஏற்பட்ட நானும் இதுதான் சொல்லுவேன். நல்லா இருங்க, ஒழுங்கா இருங்க, ஒழுக்கமா இருங்க, நேர்மையா இருங்க, கரெக்டா இருங்க, சரியான உணவு சாப்பிடுங்க, அப்பதான் எல்லாமே சரியா இருக்கும். நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா எல்லாம் சரி. நீங்க சொல்றது எல்லாமே சரி. ஆனா அதுக்கும் நீங்க சொல்ற இறைத்தன்மைக்கும் சம்பந்தம் இல்லை. இது 100% ஃபேக்ட் தான். நீங்க அப்படி சொல்லுவீங்க அப்படின்னா நீ ஒண்ணு உணரலாம், ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம். அதை நீ முழுமையை உணர்ந்தியா முழுமையை தெரிஞ்சுக்கலாம் கிடையாது. நீ ஒரு பாடலாம் கிடையாது. பூர்ணம்னா அனைத்து
அனைத்தையும் ஏத்துக்கணும். பூர்ணிமாக்கான ஒரு பொருளே அனைத்தையுமே ஏத்துக்கணும், ஆமா. அனைத்தையுமே அரவணைக்கணும், அனைத்தையுமே ஒருமையா பார்க்கணும், அனைத்தையுமே உண்மையா எதையுமே பார்க்கணும். ஒதுக்கி வச்சு பார்க்க எதையுமே அது ஒதுக்கி வைக்க முடியாது. எதை ஒண்ணு ஒதுக்குனாலும் அது முழுமையை காட்டாது, அது பூர்ணத்துல இருந்து விலகிடும். உண்மைங்க. இதுதான் 100% ஃபேக்ட். இப்போ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க, நான் பூமியை பொறுத்த வரைக்கும் இங்க எல்லா செயலுமே நடக்குது. இப்ப நான் நிறைய விஷயத்த பார்ப்பேன். இப்போ ஒருத்தர் கிட்டவங்க ஒருத்தர் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, நான் அது இல்லைன்னு சொல்ல. அது இந்த பூமியில் வாழ்ற வாழ்க்கைக்கு தானே தவிர்த்து அதுக்கும் இறைத்தன்மைக்கும் சம்பந்தம் கிடையாது. இப்ப சொல்றாங்கல்ல, நீ இப்படி வாழ்ந்தாதான் நீ அங்க போக முடியும், இல்லைன்னா நீ போக முடியாது, இதுக்கு இந்த ஒழுக்க நெறி இந்த நெறிலாம் இருந்தாலும் நம்ம தன்மை புரிஞ்சிக்க முடியாது, அதை செய்ய முடியாது. அந்த மாதிரி ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் உள்ள தன்மை இறைத்தன்மை போடுமானா, நீங்க சொல்ற பூர்ணத்துக்குள்ள அந்த ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்குமானா இருக்காதுங்க. உண்மை இது. இதுல வந்து நம்ம மறைச்சு சொல்றதுலாம் ஒண்ணும் கிடையாது. இது 4 பேர் ஃபேக்ட் என்னவோ இதுதான். ஏன்னா எல்லாமே இருக்குது அதுதான்னா அப்ப எல்லாத்துக்குள்ளயும் தன்மை இருக்குது. அந்த தன்மையை எல்லாத்துக்குள்ளயும் அதுதான் இருக்குதுன்னு எவன் ஒருவன் உணர்றானோ அவனே பூர்ணமே உணர்ந்ததுக்கு சமம். பூர்ணமே நீ சொல்ற அவன்றது பூர்ணமே பூர்ணத்துக்கு சமம். அப்பதான் வெளிப்படும். அப்ப அந்த வெளிப்பாடு அவங்ககிட்ட வந்துச்சுன்னா உலகத்தின் இயக்கமே நிற்காது, சுழற்சி நிறுத்தப்படும். ஏன்னா அது மொத்தமா சேர்ந்தது பூர்ணம். அந்த பூர்ணமா இந்த ஒரு தேகம் கொண்ட ஒரு உடல் அந்த தகுதியை பெறுது. அதை பெறும்போது அப்பதான் நீங்க சொல்ற அந்த இறைத்தன்மை பூர்ணன்றது ஒரு பொருள் அது அன்னைக்குதான் உருவெடுக்குது. அந்த உருவானால் அது அன்னைக்கு சொல்ற ஒரு வார்த்தை இந்த உலகம் இயக்கமே இன்னும் எல்லாரும் நித்தியமான பேரும்பத்துல கட்டாயம் போக முடியும். சொன்னீங்கல்ல, இறைவன் சொல்ற இறைவனுக்கு தான் எல்லாம் முறை, இறைவனுக்கு தெரியுது. இறைன்ற ஒரு பொருள் பல அனைத்துமா அதான் இருக்குது. அது அனைத்துக்குள்ளயும் ஏக்கமா இருக்குது, அனைத்துக்குள்ளயும் அசைவா இருக்குது, அனைத்துக்குள்ளயும் அன்பாவும் அனைத்துமா அதான் இருக்குது. அப்ப அது அனைத்துமே பூர்ணமா இல்லைன்னு பூர்ணமாவே இருக்குது. அந்த அனைத்தையும் பூர்ணம் சொல்லணும். ஆமா, அந்த பூர்ணன்றதை பூர்ணமே ஒத்துக்கணும். அது அப்பதான் பூர்ணமா இருக்கும். நீங்க பூர்ணத்துல இருந்து பூர்ணம் இல்லைன்னு சொல்றீங்க, பயணத்துக்கான ஒரு விஷயம் கிடைக்கும். நீங்க இப்ப பூர்ணத்துல இருக்கிறீங்க, ஆனா பூர்ணம் இல்லைன்னு பேசுறீங்க. இது பூர்ணம் இல்ல, இது பூர்ணம். இப்ப நம்ம எல்லாரும் பாருங்க, பூர்ணம் எல்லாம் இறைத்தன்மை இல்லாத இடமே இல்லைன்னு சொல்றோம். நீங்க தான் சொல்றீங்க. சொல்லி போட்டீங்கன்னா சொல்றீங்க இது சரியில்லைங்க, இது அதுக்கு போயப்போ நீயே சொல்ற. இப்ப நீ சொல்றதுல ஒன்னாவது நீ என் தன்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு லேட் ஆகும். நீ அதை புரிஞ்சுக்கவே முடியாது. நீ இதெல்லாம் நீங்க இருக்கணும். மானம், சூடு, சொர்ண, என் வைராகியம், என் கௌரவம், இதெல்லாம் சொல்றீங்க இல்லையா, இதுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் நான் தன்மை என்ன நீ புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா இந்த தன்மை உங்ககிட்ட ஏதாவது வேரியேஷன் பார்ப்பேன். ஒரு விஷயத்தை ஹோல்ட் பண்ணி வச்சிருப்போம், நீ விலைக்கு வைப்பேன். நீ உன்னால இதையும் சேர்த்துக்க முடியாது, எதையும் அணைக்க முடியாது. ஆனா அதுவே நீ சொன்ன அன்பும் கருணையும் ஒருமையும் ஒன்று கூடினால் உங்ககிட்ட எதையுமே வேரியேஷனா நீ சொல்ல மாட்டேன். எதாயினும் உலகில் இருக்கும், பூர்ணத்துக்கிட்ட அது இருக்காது. கண்டிப்பா பூர்ணமா ஆயிடுச்சு. ஒரு இறைத்தன்மை பூர்ணம். அந்த பூர்ணம் வந்து உன்னை சரி உன் சரியில்லைன்னு சொல்லுமானா சொல்லாது. நான் சொல்ல மாட்டேன் நீ சரி சரியில்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். உண்மையிலே எல்லாமே பெஸ்ட் தான் நான் சொல்லுவேன், எல்லாமே சரிதான் நான் சொல்லுவேன். அது உண்மையிலே எனக்கு வந்து நான் சும்மாலாம் கிடையாது. உணர்வுபூர்வமா கருணையா இருந்து அன்பா இருந்து பிறர் வழியா நான் உணர்ந்து ஒரு இதுக்குள்ளேயே போய் நான் பார்த்துருக்கிறேன். எல்லாத்துக்குள்ளயும் பூர்ணம் இருக்குது. அந்த பூர்ணன்றது ஒரு விளையாட்டா இருக்குது. அந்த விளையாட்டுக்குள்ள நீங்க நடக்கிற நிகழ்வு தான் இங்க நீங்க துன்பம்னு சொல்லாம தவிர தப்பு ரைட்னு சொல்லாம பூர்ணமா நீ மாறணும்னா இது இல்லைன்னு நீ சொல்லணும். எல்லாமே சரியா இருக்குது நீ சொல்லணும். புரியுதா? எல்லாமே பெஸ்ட்னு சொல்லணும். ஒரே அவஸ்தா. நீங்க கருணைன்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அன்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒருமைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் சொல்ற வேர்டு எல்லாத்துக்குள்ளே மிங்கிள் ஆகும். அந்த அளவுக்கு மிங்கிளாகி நீங்க யாருனாலும் அதை உணர்ந்து பார்க்க முடியுமோ அவங்க ஒரு விஷயத்தை உணர்ந்துனே வரலாம். நான் சொன்ன மாதிரி முழுமையா எதையுமே நான் வேற்றுமையாவும் கீழாவும் எனக்கு அதுக்கும் வித்தியாசமாகவும் ஒன்னு உயர்வாகவும் ஒன்னு தாழ்வாகவும் ஒன்னு ருசியாகவும் ஒன்னு ருசி அற்றதாகவும் ஒன்னு நாற்றமாகவும் ஒன்னு வாசனையாகவும் நீ அந்த எண்ணம் உன்னோட இருக்கிற வரைக்கும் இந்த எண்ணம் இருக்கலாம். இப்ப நீங்க வாழும்போது என்ன இருக்கும், ஆனா அந்த எண்ணம் வந்தா கூட இதுவும் அதுவே நீ சொல்லணும். நிச்சயமாங்க. நாற்றமும் பூர்ணமே வாசனையும் பூர்ணமே நீ சொல்லணும். புரியுதா? புரியுதுங்க. ஏன்னா இதுதான் விஷயமே. நீங்க எல்லாரும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இது விளையாடத்துல ஆமாங்க ஆமா நாத்தம், அது சந்தேகம் இல்லை. நான் அப்படிதான். ஏன்னா இந்த பழக்கத்தை அர்த்தங்க. ஆனா உனக்கு தெரியும். ஆமா, உள்ளுக்குள்ள நமக்கு தெரியணும். அந்த உணர்வா புரியணும். உனக்கு உணர்வா புரியணும். நீ வெளியே பேசலாம். ஆமா, சொல்றாங்க இல்லையா, உள்ள ஒண்ணு வச்சு வெளியே விஷயத்துக்கு இது பண்ணலாம். உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு பேசுறாங்க இல்லையா, இதான் சொல்றேன். நீ உள்ள ஒண்ணு வச்சு வெளியே உள்ள இருக்கிறது எப்பவுமே ஐ எம் எல்லாம் ஃபுல் அக்செப்டன்ஸ் ஆனஸ்ட்னஸ் பூர்ணமே. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா நான் வெளியே பேசணும் இந்த இடத்துக்கு அந்த சூழலுக்கு ஏற்ற அந்த விளையாட்டு வாழ்க்கைக்குள்ள வாழும்போது அந்த இடத்துல அது எது சரியா சொல்லி கொடுக்கணும்.
அது சொல்லலாம். ஆனா நீ பூர்ணம்னு ஒரு விஷயம் உள்ள வர அப்படின்னா, நான் இறைவனை உணரணும், இறைத்தன்மை நான் புரிஞ்சுக்கணும், நான் அதை பத்தி நான் அறியணும் அப்படின்னு நீ நினைக்கிறேன்னா அதுன்றது மொத்தமே உன்னதான் குறிக்கும். உன்னன்றது இங்க அனைத்துமே குறிக்கும். அனைத்தோட மூலத்தையும் உன்னால அறிய முடியும். கற்றது கைமண் அளவு, கல்லாத உலக அளவு உன்னால கற்க முடியும். அதுக்கு ஒன்னே ஒண்ணுதான், ஃபுல் அக்செப்ட்னஸ். இதான் உண்மை. இங்க எல்லாரும் பூர்ணத்தை பத்தி எல்லாரும் பேசுறாங்க. பூர்ணத்துல இருந்து பூர்ணத்தை பிரிக்க முடியாது, அனைத்தும் பூர்ணமாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. பூர்ணம்னா அர்த்தம் இதுதான். உண்மைங்க. பூர்ணம்னா எதையுமே ஏற்றமோ தாளமோ, இப்ப சொல்றாங்க இந்த மாதம் தான் சமங்க, அந்த மாதம் சமங்க, இந்த மார்க்கம், அந்த எல்லா மார்க்கம் இஸ் பெஸ்ட். கண்டிப்பா எல்லா செயலுமே இஸ் பெஸ்ட். இது உண்மை. இது உண்மைங்க. இது 100% ஃபேக்ட். நீங்க யோகமோ தவமோ தியானமோ பக்தியோ கருணையோ அன்போ எல்லாமே பெஸ்ட்ன்றது கருணையா இருக்கும்போது உங்களுக்கு தெரிய வந்துடும். இது ஏன் பெஸ்ட் நான் சொல்றேன்னா, எல்லாத்துக்குள்ளயும் அதான் இருக்குது. அப்ப அது பெஸ்ட் இல்லாம இருக்க வாய்ப்பு இல்லை. உண்மைதானே? இங்க எல்லாமே பெஸ்ட் தான். ஆனா அந்த பெஸ்ட்னு நீ சொல்லணும்னா நீ கருணைக்குள்ள போகும்போது மட்டும் உச்சரிப்ப. நீ இதை இந்த கருணைன்ற ஒரு செயலை தவிர்த்து, அன்புன்ற ஒரு செயலை தவிர்த்து, ஒருமைன்ற ஒரு குணத்தை தவிர்த்துட்டா நீ வேற எதுக்குள்ள போனா இதை உணர சொல்ல முடியாது. நிச்சயமா. இது வரைக்கும் எந்த மார்க்கமோ அதை சொல்லல. கண்டிப்பா. ஏன்னா இப்படி இது வரைக்கும் நீங்க எந்த ஞானியோட எது கூட எடுத்து பாருங்க, எந்த ஞானியுமே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க எதை பார்த்தாங்களோ அவங்க எதை ஒண்ணு அதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க நம்மளுக்கு. ஆனா அது எல்லாமே அப்படி சொல்லல. இப்ப எல்லா ஞானியும் ஒழுக்கம், நேர்மை, உண்மை வரும். உண்மைதானே? ஆமா. இந்த தவறு நிறைய எல்லாத்துலயுமே இப்படிதான் இருக்கணும், நீ இப்படிதான் செய்யணும், இப்படிதான் பண்ணணும், அப்பதான் நீ போக முடியும், இல்லைன்னா வர முடியாது. இந்த பாட்டு போவோம், இந்த பாட்டு போவாது. இப்படிதான். இது எல்லாமே அதுக்கானது கிடையாது. அதுக்கானது ஒன்னே ஒண்ணுதான், ஒருமை குணமோ கருணை எண்ணமோ எல்லாத்தையும் ஃபுல் அக்செப்ட்னஸ். அனைத்தையும் விட்டு விட்டதால் வந்த லாபம்னு ஒரு வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? அனைத்துமே நானுன்னு ஏத்துக்கிறது தான் அதோட தன்மை. அனைத்துமே அரவணைக்கிறது தான் அனைத்தையும் விட்டு விருந்தது. அனைத்தையும் விட்டு விருந்தது என்ன அர்த்தம்னா, இது பெஸ்ட், அது பெஸ்ட், இது சரி, அது சரி சொல்லுமா, இந்த மாதிரி எண்ணங்களை விட்டு விடுத்துட்டு அனைத்துமே சரி, அற்புதங்க, அனைத்துமே பெஸ்ட், அனைத்துமே நான் தான், அனைத்துமே இங்க பூர்ணம் தான். உண்மைதானே? உண்மைதாங்க. கடவுள் நிலை அறிந்து அம்மயமானும் ஃபைனல் ஸ்டேஜ். அதுக்கான அர்த்தம் இதுதான். பூரணமே அனைத்துமா இருக்குன்னு பூர்ணமே சொல்லணும். அப்பதான் அது பூர்ணமா மாற முடியும். அப்பதான் பூர்ணோட தன்மைகளை பூர்ணமே வச்சுக்கலாம். நீ பூர்ணத்தை அப்பதான் உணர முடியும். நீங்க யாருமே இந்த வார்த்தை உச்சரித்தது கிடையாது. கண்டிப்பாங்க. இது வரைக்கும் இந்த தன்மையை உணர்றதுக்கான சூழல் இங்கே ஏற்படல. இப்போ ஏற்படுது. ஏன்னா இன்னைக்கு அந்த சூழல் நம்மகிட்ட அவ்வளவு கடினமா போகுது. நம்ம கிட்ட அன்பும் கருணையும் தெய்வம் வரக்கூடிய சூழல் உருவாயிருக்குது. இன்னைக்கு அதுக்கான நாள் இருக்குது. நம்ம எது பேசணும் அந்த வலைத்தளத்துல போட முடியும். எல்லாரும் எங்க என்ன நடக்குது எல்லாரும் பார்க்க முடியும். இங்க இப்போதைக்கு அதீதமான வலி, அதீதமான துன்பம், அதீதமான நோய் வந்துச்சுல்ல. ரொம்ப எவ்வளவு முடியும் அவ்வளவு கடிமையில போய் அந்த அளவுக்கு போயாச்சு. இப்ப கூட நம்ம இந்த ஒரு விஷயத்த நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு, ஏன்னா இங்க நம்ம ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாருன்னா அவர் கெட்டவர்னு நீ சொல்ற, அந்த கெட்டவர்னு நீ சொல்லும் போது ஒண்ணுமே இல்லை. அது கெட்டதா இருந்தாலும் அது சூழலும் தான் காரணம். அது உண்மைதானே? அதுக்கு சூழல் காரணம். அப்போ அது பண்ணது மேல தப்பு. நம்ம அந்த ஒரு பொருள் மேல நீ மென்ஷன் பண்ணிட்டேன்னா அந்த பொருளை சார்ந்த நிறைய பேர் இருக்காங்க. உண்மைதானே? அந்த பொருள் இப்ப அந்த பொருள் மேல தப்புன்னு சொன்னா தப்புன்ற ஒரு விஷயம் நிற்கும். ஆனா அதுவே நீ அதுக்கு தெளிவு பத்தல. ரெண்டாவது சூழல் காரணம். நீ அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுனா, அந்த பொருளை வெளியேற்றுக்கலாம். வெளியெடுக்கும் போது அந்த சூழல் தனியா போயிடும், நபர்ன்றது தனியா போயிடும். இப்ப தனியா பிரியும் போதுதான் உன்னால ஏன்னா இப்ப நம்ம சூழல் மேல தப்பு சொன்னோம். சூழல்ன்றது சுழற்சி, அது இயல்பு. இப்ப நீ அது மேல அந்த காரணத்தை நம்ம சொல்றோம் சொல்லி இந்த நபரை வெளியிடணும். இது எதுக்கோசம் நீ அந்த கருணையை முழுமையா நீ வந்துச்சுன்னா நீ கருணை நீ ஃபுல்லா அக்செப்டன்ஸ் பண்ண இதை அர்த்தம். எனக்குள்ள அதான் தோணுச்சு. ஏமா நம்ம எப்படி நம்ம யாரும் குறை சொல்ல, இப்ப உங்களே பாருங்க, யாருக்கும் இப்ப யாரும் கெடுதல் பண்ண ஆசை கிடையாது, யாருக்கும் தீமை பண்ண ஆசை, யாருக்கும் தவறான பழக்கம் செய்ய ஆசை கிடையாது. எல்லாருக்கும் சூழலும் அவன் பிறந்த இடமும் அவனுக்கு கொஞ்சம் தெளிவில்லாதீமா காரணம். அது உங்க எல்லாருக்கும் தெரியும். உண்மைதானே? இப்ப எல்லாருக்கும் பிஹெச்டி படிக்கணும்னு ஆசை. உண்மைதானே? எல்லாருக்கும் பிஹெச்டி படிக்கணும் ஆசை. ஆனா பண வசதி இல்லாத இடத்துல பிறந்தவனுக்கு முடியாது. அது இருந்து அறிவு வராதவனுக்கு முடியாது. புரியுது? ரெண்டுமே போச்சு. இப்ப ரெண்டுமே இல்லாதப்போ நம்ம அவனை போய் தப்பு, அவன் சரியில்லை, இவெல்லாம் லாக்கி நம்ம சொல்றோம், அது சரியா? சரி கிடையாது. இங்கதான் நம்ம மிஸ்டேக். அது நம்ம சரியில்லைன்னு நம்ம சொல்றோம். அப்படி சொல்லவே கூடாது. அவனை எக்காரணை தாழ்வாகவும் அவன் சரியில்லை வார்த்தையை சொல்லக்கூடாது. அவனோட சூழலு, அவனுக்கு அந்த அறிவு இயற்கை, இந்த இயற்கையா அந்த இதுல இருந்தால அவன் அப்படி இருக்கிறான். அப்படிதான் நீ சொல்லணும். நீ அதை விட்டுட்டு அவனை சுட்டி காட்ட கூடாது. நம்ம எல்லாரும் இங்க அதான் பண்றோம். ஆமா, அழகா சுட்டி காட்டுறோம். இப்படி சுட்டி காட்டுற யாரும் சுட்டி காட்டுறோம்னா சூழல் பண்ணத ஒரு நபர் மேல காட்டுறோம். நிச்சயமா. இப்ப அந்த நபர் மேல நபர் காயப்படுறாரு.
அந்த நபர் காயப்படும் போது என்ன ஆச்சு, அந்த அந்த ஒரு பொருள் மேல காயம், அந்த பொருள் மேல காயப்படும், அந்த காயம் உங்களுக்கு திரும்பி வரும். நீ என்ன கொடுக்குறியோ திரும்பி வரும். இது ரொட்டேஷனா நடந்துக்குதுங்க. ஒருத்தர் சரியில்லை, ஒருத்தர் தப்பான, ஒருத்தர் கெட்டவர் நம்ம சொல்றோம். அதை சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா அதே தன்மை உள்ள டிராவல் ஆகிறதுக்கு வாய்ப்பாயிருது. அதே போல ஒரு நபர் உருவாகிறாங்க, இல்ல நீயே உருவாயிடுவேன். இது திருப்பி திருப்பி இந்த ரொட்டேஷனை சூப்பரா பண்ணுவோம் அந்த வேலையை. நீ இதுவே நீ சூழல் காரணம், இல்ல அவருக்கு அந்த அறிவில்லா தன்மை தான் காரணம். அவரே சிறப்புன்னு அப்ப சொல்லும்போது நானுமே சிறப்பாயிடுறேன். அந்த மாதிரிதான் அவருக்கு காரணம். அப்ப நம்ம குறை சொல்ல வேலை இல்லையே நிச்சயமா அப்படின்னு நீ சொல்ற அளவுக்கு உண்ட பக்கம் வரும். கருணையானால், அன்பானால், ஒருமை குணம் வந்தா இது கட்டாயம் வரும். இப்ப என்னால வந்து பாத்தீங்கன்னா சூழல் குறை சொல்ல முடியல. அதுவே இப்ப சூழல் குறை சொல்ல முடியல. காரணம் என்னன்னா அதுவே பெஸ்ட் தான். ஏன்னா எல்லாமே எதுக்கோசம் சூழல் வச்சுக்குது பாருங்க. அதுவும் மாற்றத்தை வைக்க பயணத்துக்கோசம் வச்சிருக்குது. இப்ப அந்த கடினத்தை கொடுக்கும் போது அந்த கடினமான செயலை ஏன் எனக்கு கட்சுது, இது ஏன் நடக்குதுன்னு ஒரு கேள்வி வருது அவங்ககிட்ட. இது ஏன் நடக்கக்கூடாது இல்லையா இங்க? அப்பதான் அவனை உள்ள டிராவல் பண்றான். அதுக்கான வேலையை அது பார்த்துருக்குது. புரியுது நான் சொல்றது? நான் எல்லா பங்குற நன்மையும் பார்த்துட்டேன். எங்க சுத்தினாலும் அது ஏற்றத்தை நோக்கிய பயணத்துக்கு கொண்டு போகுது. பூர்ணன்றது கன்ஃபார்மா பூர்ணம் தான்டா. எந்த டவுட்டும் இல்ல, துளியோட கூட டவுட் இல்ல, மொத்தமா பூர்ணம் தான் அப்படின்னு எனக்கு 100% புரியுது. பூர்ணம் அப்படிதான் இருக்கும். பூர்ணம் பின்ன அப்படிதான் இருக்கும். பின்ன நீங்க இறை தன்மட்டத்தை நீங்க வார்த்தையா சொல்றீங்க. இறை தன்மட்டத்தை உணரும் போது, அன்பு அதிகமாகும் போது, ஒருமை குணம் வரும்போது, அனைத்தும் பூர்ணம் உணரும் போது இப்படிதான் வரும். எதையுமே இப்ப ஜடப்பொருள இது சொல்லாது, சூழல சொல்லாத, எதையுமே குறை சொல்லாத அப்படின்றதுக்குள்ள என்ன போகுது. ஏன்னா எல்லாமே இப்ப நான் ஒரு மனிதனை சரின்னு நான் சொன்னேன். அவர் ஏன் நான் சரின்னு சொன்னா, நீ நல்லா இருக்கிறவ அவர் குறை சொல்லாத சூழல் மேல வெளி போட்டு முன் அறிவுக்கு முதல்ல இப்ப உன் அறிவுக்கு முதல்ல அவனை வெளியே எடுத்துக்கோ. நீ இதே போல தன்மையில இரு. ஒரு நாள் சூழல்கிட்டே குறை சொல்ல மாட்டேன். நிச்சயமாங்க. அந்த சூழலையும் சொல்லுவேன். அந்த சூழல் எதுக்கு பண்ணிச்சுன்னு பார்த்து அப்புறம் கண்டுபிடிப்பேன். இல்ல சூழல் வந்து அந்த மாதிரி செயலை நம்ம செய்யக்கூடாதுன்றதுக்கோசம் சூழலை செஞ்சதுன்னு உனக்கு புரிஞ்சிடும். அப்ப அதே நீ குறை சொல்றத, உன்னோட குறைகள் எந்த அளவுக்கு குறையே இல்லாம மாறுதோ அன்னைக்கு அது முழுமையாகும். ஏன்னா குறைன்றது இங்க இல்லைன்றத தெரிஞ்சுக்கணும். குறையா இல்ல எதுவுமே நம்ம பார்வையில தான். ஆமா, இங்க எதுவுமே குறையா இல்ல, எல்லாமே பூர்ணமாகுது, எல்லாமே இறையா இருக்குது, எல்லாமே முழுமையா இருக்குது, அனைத்துக்குள்ள ஒருமை குணம் இருக்குது, எல்லாமே ஒன்னா இருக்குது. இதை நீ தெரிஞ்சுக்கணுன்றதுக்கோசம் தான் இந்த ஏற்றத்தாழ்வு நிகழ்வை தவிர்த்து அப்ப இந்த நிகழ்வு என்ன தவறுதா இல்லைன்றத அறியணும். அதை அறியணும்னா நம்மளுக்குள்ள கருணை அன்பு பெருகணும், ஒருமை குணம் அதிகமாகணும். அப்படி அதிகமானா நீ எதையுமே நீங்க ஒரே விஷயம் தான், நீ இறைத்தன்மை உணர்ற அதை புரிஞ்சுக்கிறன்னா உங்ககிட்ட வரும் ஒரே ஒரு எண்ணம், எதையுமே உயர்வாகும், எதையும் தாழ்வாகும், எதையும் ஏற்றமாகும், எதையும் சிறந்தது இல்லை சிறந்தது அற்றதுன்னும், ஒன்னு அருவருப்பும் ஒன்னு அருவருப்பு இல்லாது, ஒன்னு வாசனையாவும் ஒன்னு நாட்டம், எதையுமே உன்னால அப்படி பார்க்க தோணாது. கண்டிப்பாங்க. எனக்கு இப்ப தோணல, ஸ்மெல் வரும், நாத்தம். அந்த நாத்தன்றது மனம் தான். இப்போ அந்த ஒரே விஷயம் பாருங்களேன், ஒரு 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 பொருள் நாத்த அடிக்குதுன்னா அது நீ நாத்தன்றது உனக்குள்ள அதிகமா மிங்கிள் பண்ணும் போது மட்டும் தான் உனக்கு டிஸ்டர்ப் பண்ணிடும். உண்மைதானே? இப்ப நீங்களே ஒரு விஷயம் பாருங்க, நீங்க ஒரு கழிவு எடுத்து போற இடத்துல போய் பாருங்க, ஒர்க் பண்ணுவாரு அவரு போய் அங்க வந்து வேலை செஞ்சாருன்னா அவர் பெருசா எந்த ரியாக்ஷன் காட்ட மாட்டாங்க, நார்மலா வேலை செய்வாரு. நார்மலானே அவர் எப்படி நார்மலா வேலை செஞ்சாரு? ஏன்னா அவர் அதுக்குள்ள பழகிட்டாரு. பழகினால அந்த நாற்றம் அவர் டிஸ்டர்ப் பண்ணல. பண்ணலதானே? நம்ம இது பழகினால இது மனமாவே இது நாற்றமா போறதுனால உங்க அந்த நாற்றம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு தானே? அப்போ ஒரு விஷயம் பாருங்க, உங்களுக்கு எது எல்லாம் பழக்கப்பட்டனா அந்த பழக்கத்துல நாற்றம் சொல்ற போறோம், நாற்றமும் உங்களுக்கு தெரியாது. அப்ப தெரியுது உங்களுக்கு எதுவுமே அந்த மாதிரி இல்லைன்றது நீங்களா உருவாக்கி உங்களுக்குள்ள ஏற்பட்ட அறிவுக்கு நீங்க உங்களுக்குள்ள சிந்தனை இப்படிதான் நாற்றம், இது சரியில்லை, இது தப்புன்னு சொல்லிதான் அந்த பொருளோட வீரியம் அதிகமாயிருக்கு. உண்மைதானே? உண்மைதாங்க. இங்க எந்த ஒரு பொருளை நீ மறைச்சு வச்சு அந்த ஒரு பொருளை இதுதான் அப்படின்னு சொல்றியோ அந்த பொருள் எப்படி இருக்கிறது தெரியாது, ஆனா அந்த பொருள் மேல கவனம் ஓடும். அதுதான் சிந்தனை அதிகமாகும். அதிகமாக்கி அது எவ்வளவு தரம் குறைவா இருந்தா கூட அது மூடி வச்சுட்டா தரம் கூடிடும். உண்மைதானே? உண்மைதாங்க. ஆனா திறந்து வச்சுட்டா அதோட இது இல்லாம போயிடும். இங்க எல்லாமே அப்படிதான், மறைக்கப்பட நீங்க அதோட தன்மையை வந்து நீங்க தெரிஞ்சுன்னு ஆசைப்படுறீங்க. ரெண்டாவது ஒண்ணு சரியில்லைன்னு சொல்லும் போது அதை கிட்ட பயந்து வெளியே போறீங்க. புரிஞ்சு நான் சொல்றது. இப்ப இந்த மாதிரி நடந்ததை தவிர்த்து இங்க எல்லாத்துக்குள்ளும் பூர்ணம் இருக்குதுன்னு இங்க யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணல. இங்க எல்லாத்தையும் ஏத்துக்கணும், எல்லாத்தையும் அக்செப்டன்ஸ் பண்ணணும், எல்லாமே நன்மைக்கு நடக்குதுன்னு அறியறதுக்கான அறிவை பெறத்து தான் தேவை கட்சிக்குது நம்மளுக்கு. இந்த நீ அறிவு எல்லாமே நன்மைக்கு நடக்குதுன்ற அறிவு நீ அறிஞ்சா அனைத்துமா நீ மாறிடுவ. அப்ப அனைத்துமா நீ மாறும் போது உன் சொல்லுக்கு உன்னோட அசைவுக்கு இங்க அனைத்துமே அசையும், அனைத்துமே உன் சொல் கேட்கும். அப்ப இங்க அனைத்தையும் மாற்றம் பண்ணக்கூடிய தகுதி மனித ஆன்மாக்கு உண்டுனா கருணை அன்பு மிகுதி ஆகும் போது ஒருமை குணம் உனக்குள்ள வரும்போது அனைத்தையும் ஏத்துட்ட, அனைத்தையும் அக்செப்டன்ஸ் பண்ணிட்ட, ஐயம் பூர்ணமா மாறிட்ட. அப்ப பூர்ணமா மாறின உடனே ஏன் பூர்ணம் நினைச்சா பூர்ணத்தை நிறுத்தாது.
நிறுத்துங்க. ஏன் பூர்ணத்தை பூர்ணம் ஸ்டாப் பண்ணிக்காது? ஏன் அனைத்துமே பூர்ணன்ற அந்த அறிவை அனைத்துக்குமே ஏன் அது கொடுக்க முடியாது? கண்டிப்பா கொடுக்க முடியும். கட்டாயம் கொடுக்க முடியும். அந்த நிகழ்வு கட்டாயம் நடக்கும். புரியுது நான் சொல்றது? ஏன்னா நீங்க இறைன்னு சொன்னா அது அப்படிதான் இருக்கும். எதை ஒண்ணுமே ஏற்றத்தாழ்வாவோ, எதையுமே நல்லது கெட்டதாவோ, எதையும் தப்பு ரைட்டாவோ, எதையுமே ஒரு அருவருப்பாவோ அருவருப்பு இந்த தன்மையில அது எதையுமே பார்க்காது. இது பெஸ்ட் இது பெஸ்ட்னு சொல்லாது. அனைத்தையுமே பெஸ்ட்னு சொல்லும், அனைத்தையுமே சூப்பர்னு சொல்லும், அனைத்தையுமே எல்லாமே அப்படி சொல்லக்கூடிய ஒரு தன்மை உணரும் போது மட்டும்தான் உங்கள்கிட்ட அந்த ஒருமை குணம் வருதுன்னா. ஒருமைக்கான ஒரே அர்த்தமே பூர்ணத்தை பூர்ணம் உணர்றதே ஒருமைன்னு அர்த்தம். பூர்ணத்தை பூர்ணத்தை உணர்றதே. ஏன்னா பூர்ணன்றது நான் தான். ஆமா, பூர்ணன்றது தான் அனைத்துமே. அந்த பூர்ணமா நான் மாறுறேன். அப்ப நான் பூர்ணத்தை முழுவதுமா உணர்ந்தா பூர்ணத்தை பூர்ணமே உணர்ந்ததுக்கு சமம். உண்மைங்க. இதுதான் உண்மை. இந்த அறிவை நம்ம பெறணும், இந்த அனுபவத்தை நம்ம பெறணும். அதுக்குதான் இந்த உலக இயக்கம், இந்த உலக சுழற்சி அனைத்துமே நடக்குது. அதுல இந்த மனித தேவம் கொண்ட இந்த உடல் ஆக சிறந்தது சொல்லி, உடல் தான் சிறந்தது. உடலுக்குள்ள அறிவு சிறந்ததுன்னா நீங்க ஒருமை குணமும் கருணையும் இதை கொண்டு சிந்திக்கும். அந்த கொண்டு நீ சிந்திச்சு பயணப்பட்டு போனா அனைத்துக்குள்ள இருக்கிற நன்மையும், அனைத்துக்குள்ள இருக்கிற அறிவும், அனைத்துக்குள்ள இருக்கிற ஏற்றமும் உன்னால பார்க்க முடியும். அனைத்துமே சரின்னு நீ சொல்லும் போது மட்டும்தான் நீ முழுமையாக முடியும். உண்மைதானே? உண்மைதாங்க. இதுதான் உண்மையான இறைத்தன்மைனா இப்படிதான் இருக்கும். அது எதையுமே குறைச்சும் எதையுமே தாழ்வா சொல்லாது. ஆனா நீங்க எல்லாரும் மூலமா செய்ய வேண்டியது அன்பு கருணைய தயவா இருக்கணும். அந்த செயலுக்குள்ள ஒன்னு ஏற்றமா ஒன்னு தாழ்வா பார்க்காது. அங்க யார் என்ன செயல் செஞ்சாலும் அதை சரின்னு சொல்லும், அதை பெஸ்ட்ன்னு தான் சொல்லும். அதுல எந்த தவறு வேண்டாம். உனக்கு என் அறிவு உனக்கு புரியணும்னா நீ கருணையான செயலுக்குள்ள வரலாம், அன்புக்குள்ள வரலாம். அனைத்து நான்ற புரிதல் நீ புரிஞ்சுக்கலாம். அதுக்குள்ள வரும்போது நீங்க முழுமையா புரிஞ்சுக்கலாம். நீங்க மத்தத்தை எதுக்குள்ள இருக்கும் போதும் முழுமையை புரிஞ்சிக்க முடியாது. ஆனா நீ இருக்கிறது முழுமைக்குள்ளன்றது புரிஞ்ச எனக்கு தெரியும், புரியாத உனக்கு அது தெரியாது. நீ எங்க இருக்கிறீ அது முழுமன்ற மட்டுமே உனக்கு புரியும். அனைத்துமே முழுமன்றதை நீங்க புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கும். அவ்வளவுதானே தவிர்த்து அதுல வேற எந்த வேரியேஷனும் கிடையாது. அதனால எதுவுமே கெட்டதுனோ எது நல்லதுனோ இதுதான் சிறப்புனோ அது சிறப்பு இல்லைனோ ஒரு விஷயமே இங்க கிடையாது. எல்லாத்தையும் சிறப்பு, எல்லாமே பெஸ்ட்னு எவன் ஒருவன் உணரானோ அதுவே பூரணம். பூர்ணத்துக்கே உணர்ந்ததுக்கு சமன்றது கருணை மிகுதியாகும் போது, உரிமை குணம் வரும்போது, அனைத்தும் தான்ற ஒரு புரிதல் வரும்போது மட்டும்தான் இந்த நிகழ்வு புலப்படும். அப்போ நீங்க அப்படி அந்த அறிவை பெற்றா நம்ம எக்காரணத்தை கொண்டு யாருக்கிட்டையும் சண்டை போடுவோம், ஒண்ணு கீழே பேசுவோம், ஒண்ணு ஏற்றத்தாழ்வோ நினைக்கவும் நம்ம பண்ண மாட்டோம். நம்ம அப்படி பண்றோம் அப்படின்னா நம்ம இது வரைக்கும் தன்மையை ஒருத்தரும் உணரப்பாடு இல்லை, உணர்ந்தது இல்லை. அந்த ஒரு காரணத்தினால்தான் நம்ம கிட்ட இன்னைக்கு வரைக்கும் நல்லது கெட்டது உருப்பட்ட சண்டை, நாயா உன்னை பாத்துக்கணும், நாயா உனக்கு இது பண்ணணும், எந்துதான் உயர்வு எந்துதான் பெருசு எல்லாமே நம்ம சொல்றோம். நீங்க எது எத்தனா சரி, நீங்க பாருங்க மதம் எத்துனாலும் சரி, மொழின்னு எத்துனாலும் சரி, நாடுன்னு எத்துனாலும் சரி, நீங்க எது எத்துனாலும் ஏற்றத்தாழ்வா பார்க்கறது எந்த பிரயோஜனமும் கிடையாது. எல்லாத்தையும் ஒருமை குணத்துல நீ பார்க்கும் போது மட்டும்தான் நீ முழுமையை புரிஞ்சதுக்கு சமம். அது எதுவாயினும், ஏன்னா எல்லாத்துக்குள்ளயும் இருக்கிறது அதுதான். அந்த அக்செப்ட்னஸ் உங்களுக்குள்ள வரணும்னா நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப பெரிய கடினம் எல்லாம் கிடையாது. உங்ககிட்ட ஒருமை குணமும் கருணை உங்ககிட்ட கூடிச்சுன்னா பிறர் வழிய உன் வழியா நீ உணரணும்ன்ற எண்ணம் உனக்குள்ள என்னைக்கு வருதோ அன்னைக்கு நீ பூர்ணன்றதை உணர்வ. பூர்ணமே பூர்ணமத்தை உணர்ந்ததுக்கு சமமான ஒரு எண்ணத்தை நீ உணர்ந்து அனைத்தின் இயக்கத்தை என்னால நிறுத்த முடியுன்ற ஒரு அறிவு ஒரு மனிதனால சொல்ல முடியும். இது நடந்தா மட்டும்தான் இங்க நடக்கிற அனைத்து விதமான நிகழ்வும் இப்ப ஏற்றத்தை நோக்கிய பயணம் அதுவே முடிவு நோக்கிய பயணத்துக்குள்ள முடிச்சிடும். அதுக்கு இந்த மனித தேகம் ஆக சிறந்ததா இருக்குது. அதுக்கு மனித தேகம் ஆக சிறந்ததா இருந்தாலும் இந்த அன்பும் கருணையும் தயவும் பிறர் வழியும் உன் வழியா உணரக்கூடிய எண்ணமும் ஒருமை குணமும் இந்த ஐம்பொருளும் உனக்குள்ள கைவசம் வரும்போது நீயே பூர்ணமா இருக்குதுன்றத அனைத்தும் நீ 100% உணரலாம். இங்க அனைத்துமே பூர்ணமா இருக்கிறத பூர்ணமான நீ உணர்ந்துருக்க. இந்த உணர்வு யாருக்கிட்ட புறப்படுதோ அதுவே முழுமையான இறைத்தன்மைன்றதும் கடவுள் தன்மைன்றதும் அனைத்தையும் உணர்ந்ததுக்கு சமன்றதும் இதுதான் உண்மை. இது நீங்க சொல்ற இதோட நான் பிறக்க மாட்டேன், இது அந்த ரெண்டுமே நடக்காது. அந்த நிகழ்வு அற்று போயிடும். இந்த நிகழ்வு நடந்தப்ப இந்த நிகழ்வு அற்று போயிடும். இதோட உங்களுக்கு இறப்புன்னு ஒண்ணு கிடையாது, பிறப்புன்னு ஒண்ணு கிடையாது. அனைத்துமே நானா இருக்கிறன்ற அந்த உணர்வை நீ உணர்ந்துருவேன். அது இன்னும் டீப்னஸ் போகும்போது இந்த அனைத்துக்குமே அந்த தன்மை உன்னால கொடுக்க முடியும். அனைத்துமே நித்தியமான பேருந்துக்குள்ள 100% போக வைக்க முடியும். அப்போ பூர்ணன்றதும் இறைன்றதும் அனைத்தையும் ஒருமையா பாக்குறது, அனைத்தையும் ஏத்துக்கிறது, எல்லாத்தையும் அக்செப்ட்னஸ் பண்றது, எதையும் தாழ்வாகவும் எது உயர்வாகவும் சொல்லாம இருக்கிறது ஒண்ணே பூரணம். அதுக்கு பேர் கருணை அன்பு தயவா இருந்தா அதுவே நீங்க சொல்ற தன்மையா இருக்குது. அது உங்களுக்குள்ள ஊறி போச்சுன்னா நீங்களே அனைத்துமா இருக்கிற அறிவை
அனைத்துமா நானே அனைத்துமா இருக்கிறத புரிஞ்சுக்கலாம். இங்க அனைத்துமே நானா இருக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் 100% புரிஞ்சுக்க முடியும். இதுதான் பூரணம், இதுதான் இறைத்தன்மை, இதுதான் கடவுள் தன்மை, இதுதான் கருணையோட தன்மை, இதுதான் இறுதியான தன்மை, இதுவே முடிவான தன்மை. இந்த முடிவான தன்மை நம்மளுக்கு எல்லாருக்கும் வரணும்னா நம்ம கிட்ட கருணை, அன்பு, தயவும், பிறர் வழியை நம்ம வழியா உணரக்கூடிய சூழலையும் ஒருமை குணத்தை நம்ம வர வச்சுன்னா இது கட்டாயம் இங்க சாத்தியப்படும். அது நடந்தா நம்ம எல்லாரும் நித்தியமான பெண்ணுல 100% போகலாம். அற்புதங்க, ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. நன்றி. நன்றி.